ஸ்கூல் ரீஓப்பன் ஆன இந்த டைமில் காலையில் எழுந்திருந்த உடனே என்னடாப்பா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பெரிய தலைவலியாக இருக்கும். அதுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் சாண்ட்விச். ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயத்தில் சிம்பிளான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். நம்ம ஹோல் வீட் அண்ட் கிரெயின்ஸில் ஹெல்த்தியாக தான் நம்ம இதை செய்ய போகிறோம். வாங்க இப்போ இந்த பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் உங்கள் லக்ஷு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Ayuskama-Healthy லைஃப். பிரெட் சாண்ட்விச்சுக்கு தேவையான வீட் அண்ட் கிரெயின்ஸ் பிரெட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கேரட், மின்ட் சட்னிக்கு தேவையான பச்சை மிளகா, பூண்டு, புளி, வெல்லம், மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் போடுற அந்த பொடி, மிளகு, கிராம்பு, அப்புறம் சோம்பில் செய்கிறதுக்கு தேவையானது. உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். வெங்காயம், மிளகு, கிராம்பு, சோம்பு பொடிச்சது, மின்ட் அண்ட் கொரியாண்டர், புளி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அரைச்சது, உருளைக்கிழங்கு, கேரட் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் அதில் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டை இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற மிளகு, கிராம்பு, சோம்பு பொடியை அது மேலே தூவி விடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சு சூடானதும் நெய் விட்டு அதுக்கு மேலே பிரெட் 2 பக்கமும் படும்படியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. 2 பக்கமும் நல்லா வேக விட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்த அந்த பிரெட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மின்ட் சட்னியை ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னொரு பிரெட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட் ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து கிராஸா கட் பண்ணுங்க. இப்போ சுவையான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டிஷ் இது. கண்டிப்பா வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இதை செய்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.